வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். நீங்கள் நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸிங்கில் ஒரு சூப்பரான மைலேஜ் ப்ளஸ் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இது கூட ஒரு நல்ல ரைடிங் கம்ஃபர்ட் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள்ஸ் உங்களுடைய டே டு டே ப்ளஸ் ஃபேமிலி யூஸுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ உங்களுக்கு இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டுன்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு செக்மெண்ட். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு 110cc மோட்டர் சைக்கிள்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோவை பார்ப்போம். பார் முன்னாடி சின்ன சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ். ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அதுவும் குறிப்பாக இதுனா அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இருக்குது. அப்போ மற்ற விஷயங்கள்லாம் மொக்கையாக தான் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். பட் ஆனால் அப்படிலாம் இந்த ஒரு வெஹிக்கிளில் கிடையாது. இது என்னதான் ஒரு அஃபோர்டபுள் வெஹிக்கிளாக இருந்தாலுமே இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி அண்ட் ரைடிங் எக்கனாமிக்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் இந்த செக்மெண்ட்லேயே ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம், டிசைன் வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஒரு ஸ்லைட்லி ஒரு ஸ்போர்ட்டி டச்சில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 109.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.08 bhp அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு வெஹிக்கிளில் இருக்குது. அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா 80 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரியலி இந்த ஒரு மைலேஜ்ன்றது இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு ரேஞ்சில் இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுதுன்றதுல டவுட்டே கிடையாது. ஆமாங்க, சரி ஓகே. நெக்ஸ்ட்டு பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு ப்ரைஸிங்க்கு ஏற்ற மாதிரி ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 112 kg, சீட் 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பேசிக் மாடல் 74,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 81,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம அகெயின் ஒரு டிவிஎஸோட ஒரு ப்ராடக்ட் தான். ஆமாங்க, நம்ம டிவிஎஸோட ஸ்டார் சிட்டி ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டான பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடை கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிளாக இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் இது இருக்குது. சொல்லப்போனால் நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அதோடைய ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி எடுத்துங்களேன் இந்த ஒரு வெஹிக்கிளை. டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஸ்லைட்லி ஒரு நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு டச்சில் இருக்குது. உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருப்பாங்க கம்பேரிட் டு இது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. டிவிஎஸ் ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ளஸ் எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுலேயும் சேம் உங்களுக்கு ஒரு 109.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.08 bhp அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 70 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஓவராலாக இதுலேயும் ஒரு நல்ல இன்ஜின் தான் யூஸ் பண்ணிக்காங்க. பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6 ட்ரம் ஆப்ஷனும் இருக்குது. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் வருது. நம்மளுக்கு எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 115 kg, சீட் 785 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்கே உங்களுக்கு பேசிக் மாடல் 89,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 98,000 முடித்துன்றப்போ ப்ரைஸிங்லேயும் இந்த ஒரு வெஹிக்கிள் இன்னுமே ஒரு நல்ல அஃபோர்டபுளான ஆப்ஷனாக இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட லிவோ 110. அவங்க இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த வெஹிக்கிள் நீங்கள் இந்த ரீசனுக்காகவே எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா அந்த வெஹிக்கிளோட இன்ஜினை தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஹோண்டாவோட இந்த ஒரு ரிஃபைன்ட் அண்ட் ரிலையபிளான அந்த ஒரு சூப்பரான ஒரு இன்ஜின் இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றப்ப அந்த ஒரு இன்ஜினோட அந்த ஒரு லாங் லைஃப் அண்ட் டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றதுல உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. நல்ல ஒரு சூப்பர் ரிஃபைண்டான ஒரு ரிலையபிள் இன்ஜின் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்க்கும்போது இந்த வெஹிக்கிளோட டிசைனும் உங்களுக்கு ஸ்லைட்லி ஒரு நல்ல டச்சில் இருக்காமல் உங்களுக்கு ஸ்லைட்லி அந்த ஒரு நேக்கிட் ஸ்போர்ட்டி டோனில் கொடுத்துருக்காங்கன்றதுனால ஓவரலாக உங்களுக்கு ரோட் அப்பியரன்ஸ் மாதிரி விஷயங்களையும் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் குறை இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 109.51cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு தான் இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா உங்களுக்கு 8.67 bhp அண்ட் 9.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. ஸ்லைட்லி கொஞ்சம் என்எம் ஆஃப் டார்க் உங்களுக்கு இந்த இடத்துல பெட்டராக இருக்குது.
டாப் ஸ்பீடு உங்களுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பர் லிட்டருக்கு வந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்னும் கூட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து ஃபீச்சர் செட்டப்பில் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இல்லைனாலும் ஒரு டீசெண்டான ரேஞ்ச் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் ஒரு செமி டிஜிட்டலில் கொடுத்து ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் மட்டும் தான் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 112 kg, சீட் 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,07,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,10,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங்கிறது வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் ஹைக்கு தான், பட் இருந்தாலும் ஓகே. ஹோண்டான்னு வரும்போது கொஞ்சம் ப்ரைஸிங் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் அந்த ஒரு காம்படிட்டர் லைனின்னு பார்க்கும்போது. அப்படின்றப்போ இட்ஸ் ஓகே தான். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரேடியான் 110. நமக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சிங்களேன். இந்த வெஹிக்கிள் வந்து நல்ல ஒரு ரெட்ரோ ஓரியன்ட் டிசைனோட ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபேமிலி கம்யூட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு 110cc மோட்டர் சைக்கிள். அதுவும் குறிப்பாக நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் ரைடர்லாம் இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அது ஏன் என்னன்றதை பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு முன்ன சொன்ன மாதிரியே உங்களுக்கு நல்ல ஒரு ரெட்ரோ ஓரியன்ட் டிசைன் டோனில் வருது. ரோட் அப்பியரன்ஸ்ன்றது கம்பேரிவ் டு இது மற்ற வெஹிக்கிள்ஸ்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் பெட்டரான ஒரு ரோட் அப்பியரன்ஸே கொடுக்குது. ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கும் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் ஆவரேஜ் மைலேஜ் டைம் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஸோ குட் தான். அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 109.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஏர் கூல்ட் இன்ஜின் வித் 4-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெண்ட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.8 bhp அண்ட் 8.7 Nm ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 62 km வரைக்கும் போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை விடையும் கூட ஸ்லைட்லி ஒரு பெட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் வருது. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 113 kg. சீட் ஹைட் வந்து அவங்க இத்தனை தான்ற மாதிரி கிளைம் பண்ணல, பட் இருக்கிறதுலே என்னால் ஒரு லோயஸ்ட்டான சீட் ஹைட் கெயின் பண்ண ஒரு மாடல் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125. அப்படின்றப்ப கொஞ்சம் ஷார்ட் பர்சன் அது மாதிரி விஷயங்களுக்குலாம் இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 86,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,05,000 முடியுதுன்றப்ப ப்ரைஸிங்லையும் ரியலி நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்குது நம்ம டிவிஎஸோட ரேடியான் 110. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110. நமக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் போடுறதுக்குன்னு பார்த்தோன்னா நிறைய ரீசன் இருக்குது. அதில் முக்கியமான 2 ரீசன் என்னன்னு சொல்லிட்டுங்களா. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ். இருக்கிறதுலே ஒரு ஹை மைலேஜ் வெஹிக்கிள் எதுன்னு கேட்டாலே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு மைண்டில் வந்து நிற்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக நம்ம பஜாஜ் பிளாட்டினா தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் இந்த ஒரு வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணும். அது கூடவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்டையும் கொடுக்கும். ஆமாங்க, என்னதான் நம்மளுக்கு மற்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மைலேஜ் அந்த ஒரு எக்கனாமிக்கல் ரைடிங் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ணுவாங்க. அதான் அந்த ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் அது மாதிரி விஷயங்கள்லாம் பெரும்பாலும் யாரும் கொடுக்கறதில்ல. பட் ஆனால் நம்ம பஜாஜில் உங்களுக்கு அதை சூப்பராக பண்ணியிருப்பாங்க. சஸ்பென்ஷன் செட்டப்ன்றதும் இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். அதில் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அது மாதிரி விஷயங்களும் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு லீனியரான ஒரு கம்ப்யூட்டர் டோனில் வரக்கூடிய ஒரு டிசைனாக தான் கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் ஓகேவாக இருக்கும். அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின்னு பார்த்தோன்னா ஒரு 115.45cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் வித் 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெண்ட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. இந்த விஷயத்தை கவனிச்சிங்கப்பா. மற்ற 110cc எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஜஸ்ட்டு 4 ஸ்பீட் தான் கொடுக்குறாங்க. பட் ஒன் அண்ட் ஒன்லி 5-speed டிரான்ஸ்மிஷன் வச்சு வரக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஒரு வெஹிக்கிள்லாம் அது நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110 தான். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. பட் இருந்த பஜாஜ் பிளாட்டினா 110 உங்களுக்கு ஏபிஎஸ்னு ஒரு மாடல் கொடுத்து அதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்லாம் கொடுத்தாங்க. பட் அந்த மாடல் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறது. சரி ஓகே, பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.48 bhp அண்ட் 9.81 Nm ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு இதுவுமே அரௌண்ட் ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் 70 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு நல்ல மைலேஜும் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு
அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் 119 கேஜி. சீட் ஹைட்டு உங்களுக்கு 807 mm கிட்ட 807 mm தான் வருதுன்றப்ப உங்களுக்கு சீட் ஹைட் ஸ்லைட்லி அதிகம். பட் வெஹிக்கிளுடைய வெயிட் மாதிரி விஷயங்கள்லாம் கம்மி, ஹேண்டலிங்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டி கொண்ட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் டாப் மாடல் கிடையாது, ஸ்டாண்டர்ட் மாடல் தான். ஜஸ்ட்டு 90,000 அவ்வளோதான் விஷயமே. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் இதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you later.